The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இந்த தகவல் கிடைத்ததும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். இந்த தகவல் உண்மையாக இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு பதற்றம் இருந்தது. மிகுந்த பாதுகாப்பு உணர்ச்சியோடு அவரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த எச்சரிக்கையோடு இருப்பார். அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மனம் ஏற்கவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் உண்டு. குறிப்பாக என் மேலே வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எல்லா தலித் அமைப்புகளும் முன்வைக்கிறது. அவர் அரசியல் ரீதியாக அது மாதிரி பேரை குறிப்பிடாமல் 19 அவர் பேச மறுபடியும் திமுகக்கே போகணும், அவங்க அதை தானே வந்தோம் படுகொலை செய்யப்பட்டுட்டாருன்னொடனே அந்த வீடியோ கூட அனுப்புனாங்க. என்னாலலாம் பார்க்க முடியல. ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன். அது அப்படியே தள்ளி விட்டேன். என்னால் பார்க்க முடியல. என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமான கொலை, பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் சொன்னாங்க, அண்ணா இந்த சரண்டர் ஆகிருக்கிறவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அரெஸ்ட் கிடையாது, அவங்களா தான் சரண்டர் ஆகிருக்காங்க. சிசிடிவியில் இருக்கிறவங்களுக்கும் சரண்டர் ஆகிறவங்களுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. இது வேறு யாரோ. இப்போ நான் சொன்னேன், இது உண்மையாக இதை திட்டமிட்டு யாரோ பின்னால் இருந்து இயக்கியிருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான குற்றவாளி. சாதிய அரசியல் பின்புலம் இல்லைன்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க. அடுத்த நாளே அதிகாரிகள் அதில் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிடலாம். அல்லது ஆளுங்கட்சிக்கு இதனால் ஒரு டேமேஜ் வந்துடும் அப்படின்னு. பட்டியல் சமூக தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தலித்துகள் இன்னும் தாக்கப்படுகிற நிலை, படுகொலை செய்யப்படுகிற நிலை இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ இது ஒரு நேஷனல் ஃபினாமினா, இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. ஆனால் நம்ம அந்த அலை தான் தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாமல் தடுத்திருக்கோம்னு சொல்கிறோம். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் இருக்குல்ல. ஆனால் சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கே அர்த்தம் அப்போ இல்லை, அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. இல்லை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஃபார் ஆல் சார். ஆனால் கூடுதல் பொறுப்பு அவங்க ரிப்ளை பண்ணணும். அவங்க அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. நம்ம அது மறுக்கல. ஆனால் அதை தட்டி கழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க தான் பொறுப்பு அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடக்கலையா? நாமே ஆட்சிக்கு வந்தால் கூட நடக்காதா? அவர்களே ஒரு பேட்டியில், சாதி ஒன்றும் தவறு கிடையாது, அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு ஒரு அழகிய சொல்லுங்க. அது ஒரு அழகிய சொல் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி அது நம்ம சாதின்னு சொல்ல வேண்டாம், குடின்னு சொல்லலாம். சாதி பெருமைன்னு சொல்ல வேண்டாம், குடி பெருமைன்னு சொல்ல வேண்டாம். சாதி ஒழிப்புங்கிற அரசியல் இல்லை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை, ஒரு பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது தேசிய கட்சி, அதனுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு? ஏன்னா 3 நாட்களும் நீங்கள் உடன் இருக்கீங்க, நள்ளிரவு தாண்டியும் இந்த அடக்க நிகழ்வு போயிட்டுருக்கு, அப்பொழுதும் அங்கே உடன் இருக்கீங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவர். கடந்த காலங்களில் உங்களையே கூட விமர்சித்திருக்கலாம், எதிர் திசையில் நின்றிருக்கலாம், உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்திருக்கிறார். ஸோ ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏன் இந்த 2-3 நாட்களும் அவருடனேயே இருந்தீங்க? அந்த இறுதி நிமிடங்களில் நள்ளிரவு தாண்டியும் அங்கேயே இருந்ததற்கான அந்த காரணம் என்ன சார்? 5ஆம் தேதி இந்த தகவல் கிடைத்ததும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். இந்த தகவல் உண்மையாக இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு பதற்றம் இருந்தது. எப்போதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர், உடன் 10 பேர் இருப்பார்கள். மிகுந்த பாதுகாப்பு உணர்ச்சியோடு அவரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த எச்சரிக்கையோடு இருப்பார். அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மனம் ஏற்கவில்லை. இரவோடு இரவாக நான் பயணத்தில் இருந்தேன். நள்ளிரவு 2 மணிக்கு மேல் தான் சென்னைக்கு சேர்ந்தேன். அப்போதே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று நான் துடித்தேன். ஆனால் அங்கு யாருமே இல்லை. இந்த நள்ளிரவு வேளையில் பிணவரையிலே உடல் வைக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது, இந்த நேரத்தில் பார்க்கவும் விடமாட்டார்கள், நீங்கள் காலையில் வந்தால் போதும் என்று நம்முடைய தோழர்கள் அங்கிருந்து சிலர் தகவல் கொடுத்தார்கள். நான் காலையில் எழுந்தவுடனே நேரடியாக புறப்பட்டு பார்வையாளர்களை சில நிமிடங்களில் சந்தித்துவிட்டு அங்கே சென்றேன். அப்போது கூட சில அதிகாரிகள் இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய உடல் அவருடைய இல்லத்துக்கு எடுத்து செல்லப்படும், இங்கே வர வேண்டாம் என்று கூட தகவல்களை என்னிடத்தில் சொன்னார்கள். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. நான் அங்கே அவரை பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பதறிக்கொண்டு போனேன். எப்படி இது நிகழ்ந்தது என்பது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் அங்கே மருத்துவமனையில் இருந்தேன். காவல்துறையினருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த சில பொறுப்பாளர்களுக்கும் இடையிலே கூட வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன.
அது முன்னணி தோழர்களிடத்தை நான் அமைதிப்படுத்தி பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவருடைய உடலை நாம் கண்ணியத்தோடு அடக்கம் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. போராட்டம் ஒரு புறம் வீதியிலே நடக்கிறது, அது வெளியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் பதற்றம் வேண்டாம் என்றெல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தேன். நான் போன பிறகுதான் அந்த தடையெல்லாம் விலக்கி அவருடைய உடலை பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார்கள். மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்து அங்கிருந்து நேரடியாக அவருடைய துணைவியார் இருக்கும் அயனாவரத்திற்கு போனேன். அவரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அவருடைய உடலை எங்கே வைப்பது என்ற ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. கட்சி அலுவலகத்திலேயே வைக்க வேண்டும் என்பது தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களின் கோரிக்கை. அப்போ அந்த இடத்த போய் பார்த்தேன். ஏன்னா ஒரு தலைவரை நாம் அடக்கம் செய்கிற போது அந்த இடத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் குழுமுவார்கள். வரக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு தேவை, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு தேவை. ஒரு விசாலமான இடமாக இருந்தால் சரியாக இருக்கும். அப்படி என்றால் அந்த இடம் போதுமானதாக இருக்குமா என்று பார்ப்பதற்காக போனேன். அது ஒரு கிரவுண்டு 2400 அல்லது 2700 ஸ்கொயர் ஃபீட் அப்படி தான் சொன்னாங்க. ஏற்கனவே அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க, கீழே டைல்ஸ் ஒட்டி தரை போட்டிருக்காங்க, ஒரு குறுகலான பாதையும் கூட. இப்போ அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு இதில் அவருடைய உடல் அடக்கம் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு மறுபடியும் அவங்க முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் நான் கேட்டேன். அப்புறம் இந்த உடலை வைக்கிறதுக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்கு ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி பக்கத்தில் இருக்குது, பந்தர் கார்டன் ஸ்கூல். நான் சிஎம் உடைய உதவியாளர்கிட்ட பேசினேன். பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு நல்ல இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அவருடைய பார்ட்டி ஆஃபீஸில் அடக்கம் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க, அதையும் நீங்கள் அனுமதிக்கணும், இது முதல்வருடைய கவனத்தை கொண்டு போகணும். அவருடைய உதவியாளர்கிட்ட பேசினேன். செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். ஏடிஜிபி எல்என்டோ அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். ஜாயின்ட் கமிஷனர் அந்த பகுதியை சார்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். இதெல்லாம் நான் ஃபோனில் முதல்ல காலையிலே பேசுகிறேன். 8:30 மணிக்கே கார்ப்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது, பார்ட்டி ஆஃபீஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க அந்த பார்ட்டி ஆஃபீஸில் அடக்கம் பண்ணணும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒரு சார் சொன்னார், சார் எனக்கு அந்த முழுமையான அதிகாரம் என் கையில் இல்லை, எனக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை, கவர்மெண்ட்டு தான் அது முடிவு எடுக்கணும். ப்ரொசீஜர் என்னென்னா கவுன்சிலில் தீர்மானம் போட்டு அதை பரியல் கிரவுண்டு டிக்ளேர் பண்ணணும், அப்படி டிக்ளேர் பண்ண தான் செய்ய முடியும். அது மாதிரி தானே நீங்கள் விஜயகாந்துக்கெலாம் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை அது கண்டெம்ப்ட் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தது. அந்த இடம் அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்ல முடியாது, ஒரு போர்ஷன் ஒரு சைடு தான் ரெசிடென்ஷியல், மற்ற ஏரியாலாம் அந்த பக்கம் பெரிய ரோடு இந்த பக்கம் பெரிய ரோடு அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. இந்த நிலையில் நான் அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி போய் ஸ்கூலை பார்த்துட்டு இந்த கிரவுண்டை பார்த்துட்டு அங்கே இருந்த தோழர்கள்ட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள்ட்ட சில வழிமுறைகள்லாம் சொன்னேன். இப்படி கார்பெட் போடுங்க, இந்த மாதிரி இந்த அரேபியன் டென்ட்டு போடுங்க, இந்த பக்கம் ஸ்டேஜ் இதெல்லாம் அவங்களோட கலந்து பேசினேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவியை பார்க்க போனேன். நான் அவங்க அயனாவரத்தில் இருந்தாங்க. அவங்க போன உடனே பார்த்ததும் கதறி அழுதாங்க. தைரியமாக இருங்க, நடந்து போச்சு, ஒரு குழந்தை இருக்குது, அதனால் கொஞ்சம் தைரியமாக இருங்கன்னு மட்டும் நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் அந்த நாள் முழுக்க என்னால் வேறு சிந்தனைகளே எனக்கு எழலை, கட்சி பிரச்சனைகளையோ இல்லை மற்றது. ஏன்னா இது அவர் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே எப்பவும் இருக்கக்கூடியவர். அந்த வளையத்தை உடைச்சி இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் அவர் எந்த இந்த மாதிரி இன்றைக்கி சொல்லக்கூடிய எந்த ஸ்டோரி நான் கேள்விப்படலை. அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நிகழ்வுகளில் தான் நம்ம அவரை சந்திக்கிறோம். தலித்துகளுக்கான போராட்டங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கண்டன பேரணி நடத்தினோம் சைதாப்பேட்டையில். அதுக்கு பிறகு என்னுடைய மணி விழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம அலுவலகத்தையே வந்தார். மறைந்த பாதிரியார் சுரேஷ் அவருடைய படத்திறப்பு விழாவும் அவருடைய நூல்கள் வெளியீட்டு விழாவும் பௌத்த பண்பாட்டு கூடல்னு சொல்லிட்டு நம்ம கட்சி அலுவலகத்திலே நடந்துச்சு. அவர் தான் ஏற்பாடு பண்ணார், ஆனால் நம்ம கட்சி அலுவலகத்தில். இப்போ அவர் அதில் கலந்துக்கிட்டார், மனதிலிருந்து அவர் அதில் பேசினார். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் உண்டு.
குறிப்பாக என் மேலே வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் திமுகவோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எல்லா தலித் அமைப்புகளும் முன்வைக்கிறது. அதே மாதிரி பிஜேபி, மற்ற கட்சிகள், அதிமுக இப்படி பலரும் வந்து அந்த விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. அது வந்து ஒரு தனி சாப்டர், அதை நம்ம விரிவாக பேசலாம். புரியுது. பட் அந்த மாதிரி தனிநபர் விமர்சனங்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் திமுக கூட்டணி போகிறது தான் அவர் வந்து அரசியல் ரீதியாக அது மாதிரி பேரை குறிப்பிடாமல் பொத்தாம்பதுல அவர் பேச மறுபடியும் திமுகக்கே போகணும் அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கூட்டணி வச்சுக்காது. அவங்க அது காஞ்சிராமுக்கு பிறகு மாயாவதி அம்மையார் தலை எடுத்த பிறகு அவங்க எந்த மாநிலத்திலையும் எந்த லோக்கல் பார்ட்டியோடவும் அவங்க கூட்டணி வச்சு நம்ம பார்க்கல. தனியாக நில்லுங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் வாங்குங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் திராவிட கட்சிகள் மீது நாங்களும் கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறோம். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே நாங்கள் வந்து தேர்தல் அரசியல் ஈடுபடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் வந்து விமர்சனங்களை வச்சுருக்கிறோம். அதெல்லாம் கடந்து தேர்தல் பாதைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் நாங்கள் வந்து அது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தொடக்கத்திலேருந்து நாங்கள் வந்து கூட்டணி அரசியலில் தான் பயணப்பட்டுருக்குறோம். மூப்பனாரோட கூட்டணியில் இருந்தோம், அப்புறம் திமுகவோட இருந்தோம். 2006 அதிமுகவோட ஒரு பயணம் பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்கள் தனியாக 2004 அதிமுகவுக்கு போகிறது முன்னாடி 2004 நான், ஒரு கிருஷ்ணசாமி, ஒரு ராஜா கண்ணப்பன், பஷீர் அகமது, ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இது தேர்தல் அரசியல் சம்மந்தமானது. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான சில அரசியல் விமர்சனங்களை பொதுவாக மேடைகளில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படி மறைமுகமாக சில நேரங்களில் பேசியிருக்காரு. பட் நேருக்கு நேராக பேசும்போது ஒரு நல்ல நட்புறவை வந்து பேணி பெரிய என்னன்னு தான் உங்களையே கேட்பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு அக்கா இறந்தபோது கூட உடனே அந்த இடது விசாரிக்கிறது வந்தார். நானும் அவங்க மாமனார் இருந்தப்போ போய் பார்த்துருவேன். என்னை பொறுத்தவரை நான் எந்த தலித் இயக்கத்தையும் வந்து எதிராக பார்த்தது கிடையாது. யாரை பற்றி நான் ஒரு ஒரு விமர்சனத்தை நான் வச்சது கிடையாது. என்னுடைய த்ரோட் இந்த 35 வருஷ அரசியல் பயணத்தில் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கத்தையும் ஒரு போட்டியாகவோ அல்லது வந்து ஒரு பகைமையாகவோ நான் வந்து எங்கேயும் பேசினது கிடையாது. நானே தேடி போய் சேப்பன் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசியிருக்கிறேன், சக்திதாசன் வீட்டுக்கு உட்காந்து பேசியிருக்கிறேன், சுந்தரராஜன் ஐயா இருந்தார் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன், வைபால சுந்தரம் இருந்தார் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன், சேக்கு தமிழேசன் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவர் பூவைமூர்த்தி அண்ணன் இருந்தப்போ அவரை போய் நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு 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 பயணம் ஒரு கட்டத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் கிருஷ்ண பறையனார் இருந்தார், அவர் வீட்டுக்கு போய் பேசியிருக்கேன், அவர் இறந்துட்டார். கிருஷ்ணசாமி இங்கே சென்னையில் தங்கியிருந்த இடத்துல அவர் வீட்டுக்கு போய் அவருடைய ஆஃபீஸ் போய் நான் பார்த்து பேசியிருக்கிறேன். ஜான் பாண்டியன் அண்ணன் வந்து திருநெல்வேலி பார்த்துருக்குறேன், அவரு நான் இருக்கும்போது கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம், வழியில் அங்கே பார்த்துட்டாலும் சந்திச்சுக்குவோம். பட் என்னை பற்றி அவங்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் உண்டு, விமர்சனங்கள்லாம் உண்டு. பட் யார்கிட்டையும் நான் வந்து என்னுடைய ஒரு எதிர்மறை விமர்சனம் அப்படின்னு நான் எங்கேயுமே நான் வச்சது கிடையாது. எங்கள் தோழர்கள்ட்ட கூட நான் அந்த மாதிரி தனியாக கூட பேசுனது கிடையாது. அந்த என்னுடைய விமர்சனம் வந்து முழுக்க வந்து அரசியல் விமர்சனங்களாக இருக்கும். அது ஒன்று ஒரு காலத்தில் பாமகவாக இருந்துச்சு அல்லது பாஜகவாக இருந்துச்சு. அந்த மாதிரி அணி சார்ந்த சில விமர்சனங்களாக இருக்குமே தவிர எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கத்துக்கு எதிராகவும் நான் கருத்து சொன்னது கிடையாது. அதனால் என்னை பின்பற்றக்கூடிய தோழர்கள் யாருமே, என்னோடு களமாடக்கூடிய முன்னணி தோழர்கள் யாருமே இவங்க நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நண்பர் நம்முடைய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் இறந்தவுடனே உடனடியாக அந்த இடத்துல எனக்கு முன்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் போய் அந்த இடத்துல நாங்கள் விடுதலை சிறுத்தை அந்த மருத்துவமனையில் தமிழ்நாடு முழுக்க என்கிட்ட யாரும் ஒப்புதல்லாம் கேட்கல. எல்லாம் சோஷியல் மீடியாவில் அவருக்கு இரங்கல் தெரிவித்து போராட்டங்கள் கூட அங்கே போராட்டங்கள் கிருஷ்ணகிரியில் நடந்துச்சு, மதுரையில் நடந்துச்சு, தூத்துக்குடியில் நடந்துச்சு, ஈரோடு பல மாவட்டங்கள் நடந்துச்சு. வேறு எந்த கட்சியும் வந்து இதை கண்டித்து தன்னியல்பாக நடந்தது. இதெல்லாம் வந்து தன்னியல்பாக நடந்தது. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டுட்டாருனவுடனே அந்த அந்த வீடியோ கூட அனுப்புனாங்க. என்னாலலாம் பார்க்க முடியல. ஒரு 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 30 செகண்ட்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன். அது அப்படியே தள்ளி விட்டேன், என்னால் பார்க்க முடியல. இந்த அவருடைய மகள் பிறந்தநாள் விழாவுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் போக முடியுது. அப்போ அவர் நம்ம எப்படி வாஞ்சியாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நட்புறவை பேணி வளர்ப்பதில், பாதுகாப்பதில், பராமரிப்பதில் அவர்கிட்ட ஒரு தனி மாண்பு இருந்துச்சு. அதை நம்ம வந்து யாரும் மறுக்க முடியாது.
அந்த அந்த உணர்வு தான் வந்து உடனே நான் அதை வந்து ஒரு இரங்கல் அறிக்கையாக வெளியிட்டேன். அடுத்த நாள் முழுக்க அவங்களோட இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எனக்கு வேறு எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் நிகழ்ச்சி. அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம கட்சியினுடைய முன்னணி தோழர் இல்ல திருமண நிகழ்ச்சி, அது சிதம்பரம் தொகுதியிலேயே நடக்குது. அதை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபோனில் பேசுகிறது, இது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் இப்படி ஆகிப்போச்சு, நாளைக்கு மாயாவதி அம்மா வராங்க, இப்போது நாளைக்கு தான் அடக்கம், நான் இந்த நேரத்தில் இங்கே இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் நீங்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்களை வச்சு நடத்திங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த உடல் வந்து அடுத்த நாள் தான் நம்ம அடக்கம் பண்ண போகிறோம், மாயாவதி அம்மா வராங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாடியை எம்பாம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை நான் தான் அங்கே வச்சேன். ஓகே. அங்கே டீன்கிட்ட ஃபோனில் பேசினேன், அவர் பக்கத்தில் தான் இருந்தார், ஃபோனில் பேசினார். உடனே இன்ட்டுக்கிட்ட பேசினேன், ஐஜி இன்டெலிஜென்ஸு, ஏடிஜிபி எல்லாத்தையும் பேசினேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எம்பாம் பண்ணிடலாம், ஒன்று அது 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா 4 மணி நேரம் நோ ப்ராப்ளம், இருக்கட்டும், நான் பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் மாயாவதி அம்மா வந்தாங்க, நம்ம அங்கே நின்னோம், அது அஞ்சலி செலுத்தினோம். அன்றைக்கி கூடவே அங்கே தோழர்கள் என்னோட இருந்த தோழர்களோட ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். அப்புறம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும், மழை பெய்யுதுன்றதுனால கொஞ்சம் முன்னாடி போய் நாங்கள் ஒரு இடத்துல தங்கிட்டோம். ஒரு 2 hours அங்கே இருந்துட்டு பாடி ரெட் ஹில்ஸ் வரும்போது தான் அப்புறம் வந்து திருப்பி தான் நிறைய மக்கள் திரள். ராத்திரி 1 மணிக்கு தான் அடக்கம் நடந்துச்சு, அடக்க முடியலன்னு இருந்தோம். இதெல்லாம் வந்து எப்படி விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமான கொலை, தனிநபரை வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல். இது செய்தியாளர்களை சந்தித்த போது என்கிட்ட கேட்டாங்க, பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் சொன்னாங்க, அண்ணா இந்த சரண்டர் ஆகிருக்கிறவங்க வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க, அரெஸ்ட் கிடையாது, அவங்களா தான் சரண்டர் ஆகிருக்காங்க, அதில் வந்து சிசிடிவியில் இருக்கிறவங்களுக்கும் சரண்டர் ஆகிறவங்களுக்கும் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது, இது வேறு யாரோ, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வாய்ஸ் வச்சு, ஏன்னா எனக்கு அதை நான் பார்க்கல. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இப்போ செயலாளர் தாஸ் போன்றவரெல்லாம் வந்து அதை என்கிட்ட விலைக்கு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இது உண்மையாக இதை திட்டமிட்டு யாரோ பின்னால் இருந்து இயக்கியிருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையான குற்றவாளி. அடுத்து வந்து நேரடியாக ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபடுறவங்க உடனே அப்படியே கொத்தா மொத்த பேரும் பங்கேற்றனாலாம் அப்படியே போய் ஒரு ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. திட்டமிட்டு இருந்தால் தான் அந்த நபர்கள் போய் கரெக்டாக ஒரு ஸ்டேஷனில் சரண்டர் ஆக முடியும், அது வித்தின் 1 ஹவரில், 1 மணி நேரத்துக்குள்ளே. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பிச்சு. அதனால் வந்து அரசுக்கு நம்ம வந்து இந்த கோரிக்கை வச்சோம், தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கு. இதுக்கு பின்னணியில் வந்து பெரிய சக்தி இருக்கிறதா தெரியுது, அதனால் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு. காவல்துறை என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை நாங்கள் உண்மையான குற்றவாளி தான். அப்போயே அசரா கார்க் வந்து என்று சொன்னார். நான் பேட்டி முடிச்சுட்டு வண்டியில் வந்து உட்கார்ந்தோடனே, சார் நாங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வந்து சரண்டர் தான் ஆனாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரிமாண்ட் காட்டியிருக்கிறோம், அவங்க எல்லாமே அதை நேரடியாக சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தார். பட் நான் அதில் வந்து இன்னமும் கன்வின்ஸ் ஆகலை. எனக்கு கிடைச்ச ஸ்டோரி, எனக்கு கிடைச்ச தகவல்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக், சும்மா யாரையோ கணக்கு காட்டியிருக்காங்க, அதனால் ரைட் டைரக்ஷனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, இது நடந்திருக்கக்கூடாத ஒரு பெரிய துயரம். சாதிய அரசியல் பின்புலம் இல்லைன்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க அடுத்த நாளே, இதில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, முன்பகை தான் அப்படின்றாங்க. இல்லை, வெளியில் வேறு மாதிரி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற முறையில் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதிகாரிகள் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு முன்முடிவை வந்து சொல்லக்கூடாது. அதனால் அது எப்படி வேணாலும் டைரக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் போகலாம், தீர்ப்பு மாதிரி தானே சார், எப்படி வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் போகலாம். அவங்க வந்து ஒரு கோணத்தில் நாங்கள் பார்த்துட்டோம், இது வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன நினச்சிக்கலான்னு சொன்னால், அது வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணணும், அதிகாரிகள் வந்து அதில் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சிக்கு இதனால் ஒரு டேமேஜ் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முழுமையான இன்வெஸ்டிகேஷன் நடந்த பிறகு தான் தெரியும். நாமளும் யூகத்தில் சொல்கிறதும் சரி, அவங்களும் யூகத்தில் சொல்கிறதும் சரி, அது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். புரியுது சார். பட்டியல் சமூக தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறது,
இல்லை, நான் அந்த மேடையிலே பேசினேன். அது வந்து தமிழ்நாட்டை மட்டும் மனசில் வச்சு நான் பேசலை. அது இந்தியா முழுக்க இருக்குது. வன்கொடுமைகள்ங்கிறது எல்லா மாநிலங்களிலும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. தலித்துகள் வந்து இன்னும் தாக்கப்படுகிற நிலை, படுகொலை செய்யப்படுகிற நிலை இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நேஷ்னல் ஃபினாமினா, இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. ஆனால் நம்ம அந்த அலை தான் தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாமல் தடுத்துருக்கோம்னு சொல்கிறோம்ல. இல்லை, அது வேறு. வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய அந்த தலித்துகளுக்கு எதிரான போக்குகள் அப்படிங்கிறது அது தனி. பட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் இருக்குல்ல, அது எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்குது, எல்லா பருவ காலங்கள்லேயும் அது நடந்திருக்குது, எல்லா காலங்களையும் நடந்திருக்குது. மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, குடியாட்சி காலத்தில் நடந்திருக்குது. ஆனால் சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கே அர்த்தம் அப்போ இல்லை, அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. இல்லை, சமூக நீதி அரசு இப்போ மாயாவதி அம்மையார் முதல்வராக இருந்த காலத்திலே உத்தரப்பிரதேசத்தில் வன்கொடுமை நடந்திருக்கு. அவங்க வந்து ஒரு தலித் முதல்வர். நாம் வந்து அப்படி மட்டும் இதை பார்த்துட முடியாது. அது வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நடக்குது, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடக்கலை அப்படின்னு கிடையாது. இது தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள்ங்கிறது வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு சோஷியல் ஃபினாமினா, இது ஒரு சோஷியல் அட்ராசிட்டி. இது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். திமுக ஆட்சி அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதை மீறி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாரும் பொறுப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே இதுக்கு பொறுப்புனா நாம் அதை வந்து வெறும் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாத்திரம்னு அர்த்தம். நமக்கு பொறுப்பு இல்லை, அவங்களுக்கு தான் பொறுப்புன்னு நாம் அதிலிருந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நமக்கு தான் அதில் பொறுப்பு இருக்குது. சாதி அடிப்படையில் இங்கே முரண்பாடுகள் இருக்குது, சாதி அடிப்படையில் மோதல் இருக்குது, சாதி அடிப்படையில் படுகொலைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லாரும் சமூகத்துக்குள்ளே அது இது வந்து தப்பு, இப்படி நம்ம பேசக்கூடாது, சாதி உணர்வை தூண்டக்கூடாது, சாதி அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை, இதெல்லாம் பெரியார் பேசியிருக்கிறாரு, அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு, மகாத்மா பூலே பேசியிருக்கிறாங்க, நாம் அதெல்லாம் பின்பற்றணும், வள்ளுவர் பேசியிருக்கிறாருன்னு நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். நீங்கள் வந்து நான் கலாட்டாவில் இருக்கிற ஒரு மீடியா பர்சன், எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை, திருமாவளவனுக்கு தான் அதில் சம்மந்தம்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இப்போ நீங்கள் வந்து அதை தட்டி கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஃபார் ஆல். எஸ், அதில் ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பொறுப்பே இருக்கணுங்கிறது வந்து அது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாறுது. கூடுதல் பொறுப்பு, அதுதான் கூடுதல் பொறுப்பு. அவங்க ரிப்ளை பண்ணணும், அவங்க அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. நம்ம அது வந்து மறுக்கலை. ஆனால் அதை தட்டி கழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க தான் பொறுப்பு அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடக்கலையா? நாமே ஆட்சிக்கு வந்தால் கூட நடக்காதா? நம்முடைய ஆட்சின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சியில் நடந்த போதெல்லாம் அது கண்ட்ரோலில் இருந்துச்சா? தொடர்ந்து நடக்குது, எல்லா காலத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணோம்னா அதுக்கான ஒரு அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ் தேவைப்படுது. இது யாரையும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. அந்த ப்ராக்ரஸ் தெரியுதா சார்? முன்பு இருந்ததை விட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அதுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சாரத்தை யார் எடுக்கிறா? திருமாவளவன் பேசுகிறா அல்லது யாராவது தலித் இயக்கங்கள் தானே பேசுது, வேறு யார் இதை எடுத்து பேசுகிறா? இதை வந்து நாங்கள் வந்து சாதியை சொல்கிறது தப்பு இல்லை, சாதி வந்து சமூகத்தில் நல்லது தான் சொல்லுது அப்படின்னு பேசக்கூடிய அரசியலுங்க இருக்குல்ல. அதில் நம்ம வந்து சாதியை ஒழிக்கலாம் முடியாது, சாதி சொல்கிறது பெருமை அப்படின்னு பாமக தலைவரே பேசுகிறார்ல, சாதியை சொல்வது பெருமை அப்படின்னு. இப்போ அன்புமணி அவர்களே ஒரு பேட்டியில் சாதி ஒன்றும் தவறு கிடையாது, அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு, ஒரு அழகிய சொல்லுன்னா, அது ஒரு அழகிய சொல் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி வந்து அது வந்து நம்ம சாதின்னு சொல்ல வேண்டாம், குடின்னு சொல்லலாம், சாதி பெருமைன்னு சொல்ல வேண்டாம், குடி பெருமைன்னு சொல்ல வேண்டாம். சாதி ஒழிப்புங்கிற அரசியல் இல்லையாங்க. ஆனால் சார் இன்னொரு பக்கம் சாதி ஒழிப்பு, சாதி வேணான்னு சொல்லிக்கிட்டு சாதியை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, சாதிய பார்வை தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் அது தொடக்க காலத்தில் அப்படி தானே இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இந்த எஜுகேஷன் தேவைப்படுது, இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது. அது மெல்ல மெல்ல தான் வந்து எரேஸ் ஆகும், அது சிதையும், உடனே அது சிதையாது. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சாதிய இறுக்கம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த இலகிய தன்மைக்கு 2000 வருஷம் தேவைப்பட்டுருது. இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்கிறது வெறும் 1% 2% ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது சமூகத்துக்குள்ளே. ஏன் சாதியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு, அதெல்லாம் எல்லோரும் வந்து அதிகாரத்துக்கு வரணும், எல்லோரும் சமத்துவம் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு 2000 வருஷம் தேவைப்பட்டுருது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டியூரேஷன் தேவைப்படுது இல்லை. அப்போ நான் சமூக நீதி பேசுகிறேன்னே 100% அப்படியே நீங்கள் வந்து தூய்மைவாதத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து கூட்டணியில், இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால ரியாக்ஷன் நம்மள்கிட்ட குறைவாக வருது. இதுவே எதிர்கட்சியாக நம்ம இது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சு இந்த ரியாக்ஷனே பண்ணாதவன் பண்ணுற ரியாக்ஷன் இது. நான் இந்த கூட்டணிகளை இருந்துக்கிட்டு என்ன நேர்மையாக இருக்கிறவங்க
திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இந்த அளவுக்கு வந்து போல்டாக வேலை செய்கிறாருன்னு பாராட்டலாம். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு திமுகவில் வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பொதுவாகவே தலித் லீடர்ஸ் அல்லது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக நாங்கள் போராட்டம்னு வர்றவங்க ஒரு கேங், அவங்க மேலே ஒரு முத்திரை, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, கேங்ஸ்டராக இருப்பாங்க, ரவுடியாக இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு பல முறை விமர்சனங்களை வீசியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிள் தான் வந்து அம்பேத்கருக்கு இருந்தது. அம்பேத்கர் சொன்னார், தீவிரவாதின்றாங்க, சமூக விரோதின்றாங்க, எதிர்த்து நின்றீங்கன்னா தீவிரவாதின்றாங்க, மேலும் எதிர்த்து நின்றீங்கன்னா அவங்க பயங்கரவாதின்றாங்க, அதையும் தாக்குப்பிடிச்சு எதிர்த்து நின்றீங்கன்னா தேச விரோதின்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட எங்கள் தலைவருக்கே கூட பாதுகாப்பு இல்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, பல முறை தாக்குதலுக்கெல்லாம் முயற்சித்திருந்தாங்க. எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு, ஒரு முறை 2 முறை இல்லை. ஆனால் இதுவரை எனக்கு வந்து அது தொடர்பான பயம் வந்தது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.